அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியரி ஆஃப் ஃபேண்டசி. இன்னிலேருந்து நாம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ட்ரீமிங் ஆஃப் ஃப்ரீக்கிங் ஃபேரிடைலுங்கிற ஒரு ஆன்கோயிங் கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நிஜமாவே ரொம்ப காமெடியாக சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ட்ராமாவை மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனே பார்த்தோன்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஷின்ஜேரிமை பற்றி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டோரியோட பேரு நியூடரெல்லா. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க குடும்பம் ரொம்பவே வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. காசு பணம் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கும்போது கடவுள் பார்த்துட்டு ஏதாவது உதவி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட வேற ஏதோ ஒன்று ஸ்பெஷலா இருக்கு. அது என்னங்கிறதையே நமக்கு காட்டாம இந்த டிராமா 13 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கிடையாது, பெரியவங்களுக்கு மட்டும் தாங்கிறத மென்ஷன் பண்றாங்க. பிகாஸ் இது ஒரு பிளாக் காமெடி டிராமா. ஸோ எல்லாத்தையும் நம்மளால உடனே புரிஞ்சுக்க முடியாது. அந்த விஷயத்தை பத்தி நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு புரியும். அதனாலதான் இதை பிளாக் காமெடி டிராமான்னு சொல்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஷின்ஜேரின் பதறி அடிச்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறா. ஏன்னா உடம்பு சரியில்லாத அவளோட அப்பா ரொம்பவே சீரியஸான நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. எப்பா எப்பா ப்ளீஸ்பா என்னை விட்டு போயிடாதப்பா, நீ மட்டும் செத்துட்ட அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன்னு ஹீரோயின் சொல்ல, அடக்கு இருக்கு பயமாவளே, நான் செத்ததுக்கு அப்புறம் ஏண்டி என்னை கொல்ல போற, எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு, ஒரு நிமிஷம் இங்க வா, இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணணும்ட்டு ஹீரோயின் காதுல எதையோ சொல்லிட்டு அவ்வளோதான் அப்பா இறந்து போயிடுறாரு. ஐயோ அப்பா என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டியேன்னு ஹீரோயின் கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் அவருக்கான ஃபியூனரல் நடக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல பக்கத்துல நிக்கிறவங்க என்னோட அம்மா அக்கா தங்கச்சின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, இவங்க தான் என்னோட ஸ்டெப் மதர். ஏற்கனவே இவங்க ஒரு மாதிரி, இப்ப எங்க அப்பா வேற செத்து போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை ஃபேரிடைல் ஸ்டோரியில வர சிண்ட்ரெல்லா மாதிரி தான் இருக்க போது போல, நான் ரொம்பவே கஷ்டப்பட போறேன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அப்பாவோட ஆவி எழுந்திரிச்சு உட்காந்து, மை டியர் மகளே, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்படிதான் 20 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போனதும் சிங்கிள் ஃபாதரா இருந்த ஹீரோயினோட அப்பா அவங்க ஸ்டெப் மதரை பார்த்ததுமே காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. எல்லாரும் வீடு ஷிஃப்ட் ஆகியிருப்பாங்க. பத்தாவதுக்கு அந்த ஸ்டெப் மதருக்கு ஏற்கனவே 2 பொண்ணுங்க வேற இருப்பாங்க. ஸோ அவங்க ஹீரோயினை ஆரம்பத்துல இருந்து டார்ச்சர் பண்ணதுனால ஹீரோயினுக்கு அங்க இருக்க சுத்தமா பிடிக்காது. பட் அப்பாக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இவங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருப்பா. தென் ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் மதர் ரொம்பவே சோகமா சாப்பிடாம உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அவங்க பொண்ணு பார்க்க அழகா கொலு கொலுன்னு கொல்கட்டை மாதிரி இருக்கால, ஸோ இவளை டம்ப்ளிங்னு சொல்றேன். ஸோ இந்த டம்ப்ளிங் ஹீரோயினை குத்தி காட்டி, யாரும் இல்லாத இவளே இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருக்கா, உங்களுக்கு தான் அழகான பொண்ணுங்க நாங்க இருக்கோம்ல, நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிறோன்னு ஆறுதல் சொல்ல, என் ஹஸ்பண்ட் அவரோட கடைசி மொமெண்ட்ல கூட என்னை ரொம்ப அழகா பார்க்கணுங்கிறதுக்காக இப்ப ரீசெண்டா தான் நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டு வந்தேன். பட் அதுக்குள்ள அந்த மனுஷன் செத்து போயிட்டாரு. நான் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு கட்டின காசெல்லாம் வேஸ்டா போயிடும் போல, எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எதுக்கு நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக அவ்வளோ காசு செலவு பண்றீங்க, அதுக்கு ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டாலே நம்ம பார்க்க அழகா இருப்போம்னு சொல்லி டம்ப்ளிங் எதையோ ஊட்டி விடுறா. பட் அம்மாக்கு அது ஒத்துக்காம தொண்டையில சிக்கி இரும ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க பொண்ணுங்களாம் ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கவும் லைட்டா அப்செட் ஆகிடுற ஹீரோயின், இதுக்கப்புறம் நாம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முடிஞ்ச வரை சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடணும்னு முடிவெடுக்கும் போதுதான் அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வருது. நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்னோட ரூம்ல போய் பாருன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுமே சாப்பிட்டு முடிச்சிட்டு தன்னோட அப்பா ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் உன்னோட லைஃபை நீதாமா பாத்துக்கணும், நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆக பாருன்னு எழுதியிருக்கவும், ஆட பாவி தகப்பா, எனக்குன்னு ஏதாவது சொத்து எழுதி வச்சிருப்பான்னு பார்த்தா இப்படி துண்டு சீட்டுல ஏதோ அட்வைஸை கிறுக்கி வச்சுட்டு போயிருக்க, இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்வமா தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் அந்த பேப்பரை திருப்புறாங்க. அதுல ஒரு பெரிய கம்பெனி, நாங்க மேனேஜர் ஹையர் பண்றோம், இத்தனை மணிக்கு இன்டர்வியூ நடக்க போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோயின் அதை பெருசா கண்டுக்காம அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஆளு பேரு மூன்சாமின். எப்படி பார்க்க செம கியூட்டா இருக்காருல, வழக்கம் போல ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. பட் எல்லார்கிட்டயும் ரொம்பவே அன்பா பழகுவாரு. ஆனா பொண்ணுங்க விஷயம்னு வந்துட்டா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். ஏன்னா நம்ம ஆளு பொண்ணுங்களை ஒரு மனுஷியா பார்க்காம ஜந்துக்கள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. அண்ட் முக்கியமான மாலுக்கு கியூட்டான விஷயங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு அழகான ஃப்ளவரை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும்போது அவரோட மேனேஜர், பாஸ் நம்ம பிஸ்னஸ் இப்போ பயங்கரமான லாஸ்ல போயிட்டு இருக்கு, இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா அப்புறம் நீங்க கம்பெனியை இழுத்து பூட்டி சீல் வச்சுட்டு தலையில துண்டை போட்டு போக வேண்டியதான்னு சொல்ல,
எனக்கு இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்ல, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு மேனேஜர் கேட்க, எங்களை ஏன் வெல்தி ஃபேமிலின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? பிகாஸ் நாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே ரொம்ப பணக்கார ஃபேமிலியா இருந்துட்டு இருக்கோம். சோ காசு பணத்தை பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஈவன் நான் பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன் இல்ல கோல்டுல டைமண்ட் ஸ்டோன் வச்ச ஸ்பூனோட பிறந்தவன். சோ எனக்கு இந்த கம்பெனி லாஸ் ஆகுறத பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. பிகாஸ் என்னோட ஃபோக்கஸ் எப்போதுமே என்னோட ஹாப்பினஸ்ல சந்தோஷத்துல மட்டும்தான் இருக்கும்னு ஹீரோ சொல்ல, அந்த ஃபோக்கஸை கொஞ்சமாவது உங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் மேல காட்டுங்கன்னு மேனேஜர் கெஞ்சவும், உன் கஷ்டம் எனக்கு புரியுது, என் கம்பெனி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்க எல்லாருக்குமே நான் 10% இன்க்ரிமெண்ட் தரேன்னு ஹீரோ சொல்றாரு. செம்ம குஷியாகிடுற மேனேஜர் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்கன்னு வாழ்த்தவும் நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பி ஆகிடுறான். ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவம். தன்னோட அப்பா தனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்காம இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாருங்கிற சோகத்துல கண்ணாபின்னான்னு சரக்கடிச்சிட்டு அவரை ரொம்ப கேவலமா திட்டவும், சரி டென்ஷன் ஆகாத விடு, அட்லீஸ்ட் உன் மேல உண்மையான பாசம் காட்டினார்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கும்போது ஒரு பணக்கார பையனை மீட் பண்ணி அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க கல்யாணத்துல நிறையவே ஊழல் அப்புறம் அரசியல் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சாமான்னு ஃப்ரெண்டு சொல்ல, இன்னுமா அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பட் எனக்கு அந்த மாதிரி எந்த பணக்கார பையனும் மாட்ட மாட்டானே, அப்படி ரிச்சான பையன் மாட்டினா கூட கண்டிப்பா அவன் அரக்கிருக்கனாதான் இருப்பான்னு ஹீரோயின் சொல்றா. நீ இப்போ ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கங்கிறது எனக்கு தெரியும். ஸோ என்னவா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லிடுன்னு ஃப்ரெண்டு கேட்கும்போது, அதெல்லாம் எதுவும் இல்லை, வா நம்ம ஜாலியாக சரக்கடிப்போன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல அவங்க அப்பா வந்து மறுபடியும் அட்வைஸ் பண்றாரு, லூசா பாணி, செலவுக்கு கூட கையில கொஞ்சம் காசு கொடுக்காம நீ பாட்டும் செத்து போயிட்ட, இப்ப வந்து எல்லா பிரச்சனைகளையும் ஓவர் கேம் பண்ணி வா, உன்னால முடியும்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க. அதுக்குன்னு நான் என்ன ரோட்ல போய் பிச்சையா எடுத்துட்டு இருக்க முடியும், நல்லா மூஞ்ச பாரு முட்டை மாதிரின்னு ஹீரோயின் திட்டவும், உன்னோட கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது பாப்பா, ஆனா இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது. பட் அப்பா உனக்காக ஒரு பிரசன்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பம்கினை நம்ம ஹீரோயின் சைட்ல தள்ளி விடவும், அது பக்கத்துல போனதுமே கொடி ஹீரோயின் உடம்பு ஃபுல்லா சுத்திக்குது. ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின். இந்த மாதிரி பம்கின் கனவுல வந்தா நமக்கு என்ன நடக்கும்னு கூகுள்ல செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும், இன்னைக்கு நீங்க ரொம்பவே ஹாப்பியா இருப்பீங்கன்னு ரிப்ளை வரவும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, இன்னைக்கு சாம்டம் ஹெவன்ல ஒரு முக்கியமான வெட்டிங் இருக்கு, நீ என் கூட வரியான்னு கேட்க, உனக்கு எப்படி அங்க இன்விடேஷன் கிடைச்சதுன்னு ஹீரோயின் திரும்ப கேட்கவும், ஒன்னும் இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வேலை பார்க்கறான், அவன் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நம்ம உள்ள போய் பணக்கார வெட்டிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வரியான்னு கூப்பிடவும், எனக்குமே அந்த சாம்டம் ஹெவன் பார்க்க எப்படி இருக்குங்கிறத பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போறாங்க. பட் வெளியில இருந்தே அந்த பில்டிங்கை பார்த்துட்டு, வாவ் எம்மா பெருசா எவ்வளோ லக்ஸூரியஸா இருக்குன்னு சொல்லி வாயை பொளந்துடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த பில்டிங்குள்ள கொடை பிடிச்சிட்டு போறாரு. பாஸ் இன்னைக்குமா இது ஒரு சாதாரண வெட்டிங், கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு மேனேஜர் கேட்க, உனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, எல்லா இடத்துலயுமே ஆபத்து இருக்கு, முக்கியமா மனுஷங்க அதிகமா வர இடத்துல தான் ரொம்ப பெரிய ஆபத்துகள் காத்துட்டு இருக்கோம், சோ நாம தான் முடிஞ்ச வரை நம்மளையே பாதுகாத்துக்கணும்னு ஹீரோ சொல்றான். அப்போ நீங்க இந்த மேரேஜுக்கு வராம அவாய்ட் பண்ணிருக்கலாமேன்னு மேனேஜர் சொல்ல, நான் ஒன்னும் இங்க கப்பிள்ஸை வாழ்த்துறதுக்காக வரல, இந்த வெட்டிங் சாம்டம் ஹெவன்ல நடக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு ஹீரோ ரிப்ளை பண்றாரு. அப்போ ஒருத்தர் கையில பொக்கே எடுத்துட்டு கிராஸ் பண்ணவும், அவர் கையில இருக்கிற பொக்கேல கூட நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு ஹீரோ சொல்ல, ஐயா என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாதான்னு மேனேஜர் கேட்கவும் ஹீரோ பதிலுக்கு எதுவும் பேச மாட்டாரு. தென் பொக்கே எடுத்துக்கிட்டு கிராஸ் பண்ணி போனது வேற யாரும் இல்ல, இப்ப மேரேஜ் ஆக போற பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். செல்லம், நான் உன்னை எவ்வளோ உண்மையா உயிருக்குயிரா லவ் பண்ணேன், ஆனா நீ காசுக்காக என்ன கழட்டி விட்டுட்டு இவனை மேரேஜ் பண்ணிக்க போறியா, இதை என்னால தாங்கிக்க முடியல, ப்ளீஸ் எனக்கு இன்னொரு தடவை ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், என் கூட வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறது மட்டும் இல்லாம பொக்கேக்குள்ள மறைச்சு வச்சிருக்க வெப்பனை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். பயந்து போயிடுற அந்த கல்யாண பொண்ணு, ப்ளீஸ் என்னை விட்டுரு, யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தவும் கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ, இந்த மூஞ்சுக்கெல்லாம் அவ்வளோ சீன் இல்ல, பேசாம விட்டுட்டு போய் வாழ்க்கையில முன்னேற பாருன்னு சொல்லவும், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்கா இங்க இருந்து போன்னு அவன் திட்டுறான். நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோ சொல்ல, கோவப்படுற அந்த பையன் நம்ம ஹீரோவை அடிக்க வரவும் கையில வச்சிருக்க கொடையால அவன் மண்டையிலேயே அடிச்சு மட்டை பண்ணிடுறாரு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்யாண பொண்ணு தான் அப்பா கை பிடிச்சுக்கிட்டு மணமேடைக்கு நடந்து வரத பாக்குற நம்ம ஹீரோயின், அவங்களுமே தான் அப்பா கை பிடிச்சுக்கிட்டு மணமேடைக்கு நடந்து வர மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆகி, ஏன் அந்த கல்யாண பொண்ணுக்கு தனியா நடந்து வர தெரியாதா, எதுக்கு இப்படி பக்கத்துல யாராவது ஒருத்தர் நடந்து வராங்கன்னு கேட்க,
இதுவுமே நம்மளோட ஒரு ட்ரெடிஷன் தான், கலாச்சாரம் தான். பாத்தியா அவளை தான் வாழ்க்கையோட செகண்ட் ரவுண்டை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான்னு ஃப்ரெண்டு சொல்ல, உனக்கு என்ன வாழ்க்கைய பார்த்தா கேம் மாதிரி தெரியுதா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, ஆமா நான் என்னோட வாழ்க்கைய ஒரு கேமா தான் பாக்குறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரேண்டமா இருக்கும். பட் செகண்ட் ரவுண்ட்ல தான் நம்ம கண்ணுக்கு முன்ன நல்லது கெட்டது எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஸோ இந்த சாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை கரெக்டாக கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும் போதும். கண்டிப்பா நம்மளாலையுமே டார்கெட் அச்சீவ் பண்ணி சக்சஸ் ஆக முடியும்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. உண்மை சொல்லணும்னா எனக்கு என்னோட வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல, பேசாம லவ் குட் பண்ணிட்டு வெளியில வந்துடலான்னு நான் யோசிக்கிறேன்னு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதுவே இங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவையே குறுகுறுன்னு பார்க்கவும் அவரோட பிஏ, பாஸ் பொண்ணு செம்மையா இருக்கா கொஞ்சம் திரும்பி பாருங்களேன்னு சொல்ல, நம்ம ஆளுக்கு தான் பொண்ணுங்கனாலே சுத்தமா ஆகாதுல. சோ அவளை ஒரு கல்லு மாதிரி பாக்குறாரு. அவளை மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே இவ மார்பிள் கல்லு, இவ கூழாங்கல்லு, அவ செங்கக்கல்லு, இவ கப்பி கல்லுன்னு பட்டப்பேர் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பம்கின் ஷேப்ல இருக்க ஒரு டெசர்ட் சர்வ் பண்றாங்க. பார்த்ததுமே தன்னோட அப்பா ஞாபகம் வந்துடவும் செம காண்டாகிடுற ஹீரோயின், யோ நைனா இன்னைக்கு இந்த டெசர்ட்டை சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நீ என் கனவுல பம்கினை உருட்டி விட்டியா, ச்சே இப்படி என்னை ஏமாத்திட்டியேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அந்த பம்கின் டெசர்ட்டை குத்துன்னு குத்துறாங்க. வெட்டிங் செரமனி முடிஞ்சதும் கெஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தன்னோட கொடைய ஒரு கர்ச்சீஃபால தொடச்சிட்டு அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை டேபிள்ல வச்சதும் அது பறந்து போய் ஹீரோயின் முகத்துல விழுந்துருது. எவன்டா அது இந்த காரியத்தை பண்ணதுன்னு சொல்லி கடுப்பாகிடுற ஹீரோயின் அந்த கர்ச்சீஃபோட பிராண்டை பார்த்துட்டு, வாவ் இது ரொம்பவே காஸ்ட்லியான லக்ஸூரியஸான பிராண்ட் ஆச்சே, அப்போ இதுதான் எனக்கு நடக்கிறதா இந்த நல்லதா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி அந்த லக்ஸூரியஸான கர்ச்சீஃபை தன்னோட கழுத்துல ஸ்கார்ஃபா கட்டிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப சீக்கிரமா செகண்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். Until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.